நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்லாம் அங்க இல்லை. நான் இயேசுவினுடைய கூட பிறந்த சகோதரன் அப்படின்னு ஒரு மேன்மை அப்படிலாம் இல்லை. எல்லாரும் அங்க போய் காத்து தரித்திருந்தார்கள் என்று வேண்டும். அல்லையா? இயேசுவுக்கு தாயா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ எருசலேமில காத்திரு. தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்படாம எங்கேயும் நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் தேவ பாதத்துல நாம் தரித்திருந்து காத்திருந்தோம் ஒரு மனமா இருந்தா கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை தேவன் ஒரு மனமா ஒன்று கூடணும். இரண்டாவது உட்கார்ந்து இருக்கணும். என்ன ஒண்ணு? உட்கார்ந்து இருக்கணும். நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு ஒன்று ஒரு மனம் வேண்டும், ஓரிடத்துல கூட வேண்டும். இரண்டாவது அவர் பாதத்துல அமர்ந்து இருக்கணும். நீங்கள் நான் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் பாதத்துல அமர்ந்து, அவருடைய பாதத்துல, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்கு. இந்த நாட்டுல எல்லாம் ஒண்ணு கூடியிருக்கிறாங்க, ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க, ஆனா அமர்ந்து இருக்கிறாங்களா? கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிறாங்க. சற்று நம்மை நாமே சிந்திக்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது, அலசி பார்க்கும் பொழுது நாம் எங்கே உட்கார்ந்து இன்றைக்கு அவருடைய ஓய்வு நாள், சபை கூடுவ நாள், எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்க ஒரு மனமா இருக்கிறோம்? எங்க ஒன்று கூடி இருக்கிறோம்? ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் 4 வாரம் 3 வாரம் கழிச்சு சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும் அப்படின்னு அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு தொண்ட கத்துனா அபிஷேகம் உள்ள வந்து இறங்கிடுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்துடைய வல்லமை ஒரு மனமா ஒரு இடத்துல நீங்க காத்து அமர்ந்து இருக்கணும். அல்லேலூயா.